வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சுவையான நெய் உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெய் காய்ச்சி முடித்ததும் கடைசியாக முருங்கைக்கீரையை போட்டுடுங்க. அந்த முருங்கைக்கீரையை போடும்போது அது நல்லா வாசனை கொடுக்கும் நெய்க்கு. இப்போ நெய்யில் முருங்கை அடிச்சு கீரை இதை கொஞ்ச நேரம் தெளிய விட்டிங்கன்னா மேலாட்டி நல்ல சுத்தமான நெய் கிடச்சிடும் உங்களுக்கு. அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடுங்க. பாத்திரம் நல்லா சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் நெய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ நான் அதை ஊற்றி வச்சிட்டேன். இப்போ அடியில் இருக்கிற அந்த கீரையோட கொஞ்சம் நெய் இருக்கும்ல, அதில் கேழ்வரகு மாவு இல்லைன்னா கோதுமை மாவு போட்டுக்கோங்க. நெய் காய்ச்சும் போதே 2-3 உப்புக்கள் போடுவோம் நம்ம. அதனால் உப்பு இப்போ நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. அந்த பாத்திரத்துலேயே இந்த மாவோட இப்போ கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாத்திரத்தில் இருக்க நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையிலேயே நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க நல்லா வரும். இது நல்லா இப்போ நீங்கள் பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா உருண்டை பிடிச்சிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். நிறைய பேர் அடியில் நெய் தங்கிட்டோம், அது தேவையில்லைன்னு தூக்கி போட்டுருவாங்க. பட் அதுவும் ஒரு சத்து தான். நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு நல்லது. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.